தலைவன் தலைவி பரோட்டா கடை வச்சிருக்கிற ஆகாச வீரன் அரசி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரே சண்டை. அந்த சண்டைக்கு அப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற ஒரு சாதாரண பேஸ்லைன் உள்ள ஒரு ஃபேமிலி டிராமா படம் தான் இந்த தலைவி படம். இந்த தலைவன் தலைவி படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். சோம்பேறித்தனம் இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் தான். டெய்லியும் பண்ணிட்டு இருக்க விஷயம் தான். ஒரு கட்டத்துல அந்த விஷயமே சேச்சுரேட் ஆனதுக்கு அப்புறம் அந்த வேலையை பண்றதுக்கே ரொம்ப டயர்டா இருக்கு, விட்டலாண்டா அந்த வேலையை அப்படிங்கிற மைண்ட் செட்ல நீங்க இருக்கிறீங்களா? இப்ப என்ன எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. இந்த சேனல் பாருங்க, ஆல்ரெடி ஒரு சேனல் போயிருச்சு. செகண்ட் சேனல்லையும் யார் பாக்குறா, என்ன எப்படி வீடியோ எப்படி போகுது, கமெண்ட்ஸ்ல ஒருத்தர் கூட கமெண்ட்ஸ் நல்லா இருக்கு, இந்த விஷயம் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு ஒன் ஆன் ஒன் கான்வர்சேஷனே இருக்காது. யார் எப்படி நினைக்கிறாங்களோ தெரியாம நானா ஒரு அசம்ஷன்ல இந்த வேலையை ஒரு கடமையோட பண்ணிட்டு இருக்கேன். ஆப்போசிட் சைட்ல இருந்து எந்த ஒரு என்கரேஜ்மெண்ட்டுமே இல்லாம, இது ஒருத்தர் பார்த்தாலும் சரி இல்ல 1000 பேர் பார்த்தாலும் சரி, இந்த வீடியோ நான் இப்படிதான் எடுக்க போறேன். ரெகுலரா நான் யூடியூப்ல ஒரு படத்துக்கு ரிவ்யூ பண்றதோ இல்ல ஒரு வீடியோ பண்றதுக்கோ என்ன எஃபர்ட் போடுறனோ அந்த மாதிரி தான் இந்த வீடியோக்குமே எஃபர்ட் போட்டிருக்கேன். என்னோட லைஃப்ல பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரொட்டீனான வேலை. என்னால இந்த வேலையை அந்த ஒரு சோம்பேறித்தனம் இல்லாம பண்ண முடியும்னா உங்களாலையும் பண்ண முடியும். அதுக்கு வேற ஒன்றும் இல்லை, கஷ்டப்படாம இஷ்டப்பட்டு பிடிச்ச விஷயத்த பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, எல்லாரும் சொல்ற மாதிரி பிராக்டிஸ், அந்த பிராக்டிஸ் இருந்துச்சுன்னா அந்த கஷ்டம் எல்லாம் கஷ்டமாவே தெரியாது. ஒவ்வொருத்தரோட லைஃபோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அது வேற வேற விஷயமா அந்த ஒரு சோம்பேறி தானே எஃபெக்ட் ஆகும். அது என்னன்னு கண்டுபிடிச்சு உங்களாலேயே அதை பிராக்டிஸ் பண்ணி மாற்ற முடியும் அப்படிங்கிறது நான் நம்புறேங்க. தலைவன் தலைவி இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா, நம்ம பக்கத்து வீட்டுல நடக்கிற ஒரு சண்டையை தான் ஒரு ஃபுல் படமா எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த சண்டையை தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ரியாலிட்டிக்குள்ள கொண்டு போயிடுறாரு இந்த படத்தோட டைரக்டர் பாண்டியராஜ். அதுவே இந்த படத்துல இருக்கிற ஒரு நியூட்ரல் பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட். இது எங்க பாஸ் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, இந்த மாதிரி கேரக்டர்ஸை பத்தி உங்க லைஃப்ல மீட் பண்ணாதங்காட்டி தான் அந்த கேரக்டர்ஸோட உங்களுக்கு கனெக்ட் பண்ணாம இருந்திருக்க முடியும். அதனால நிறைய பேருக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் இட் க்ளோஸ் டு ரியாலிட்டி. என்ன எடுத்து கொடுத்துருக்காரோ பக்காவா ரியாலிட்டியோட நான் பார்த்த மனிதர்களோட இது மேட்ச் ஆகுது. ரெண்டாவது, இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், அதுவும் ஆகாச வீரன் விஜய் சேதுபதிக்கு போட்ட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஒரு எலிவேஷன் பிஜிஎம்லாம் எப்படி இருக்குமோ அப்படி இல்லாம கொஞ்சம் யூனிக்கா தெரிஞ்சு இந்த படத்தோட மீட்டர்ல பார்க்கும்போது சந்தோஷ் நாராயணன் எப்பவும் போல ஒரு பிரில்லியண்டான ஒர்க் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காரு. சினிமோட்டோகிராஃபி எம் சுகுமார் நல்லா பண்ணியிருக்காரு. இதை தாண்டி இந்த படத்துல என்னோட பர்சனல் ஃபேவரட் ரோல்ஸ் என்னென்னு கேட்டீங்க, யாருன்னு கேட்டீங்கன்னா, காளி வெங்கட். என்னடா இது ஒரு யூஸ்வல் ஃபேமிலி ட்ராமா கேரக்டர் தானே, இது இப்படி தானே ஒரு பேருக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு படம் ஆரம்பிக்கும் போது காளி வெங்கட் பண்ண கேரக்டர் இருந்துச்சு. பட் போக 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 அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸுக்கு தகுந்த ஒரு சீன் இந்த படத்துல வச்சிருக்காங்க. அதுவுமே படத்துல முக்கியமான ஒரு இம்பாக்ட் தரக்கூடிய ஒரு சீன். ரெண்டாவது, செம்பன் வினோத் சார் கொஞ்சம் கொஞ்சம் அவர் பேசுற இதுல அந்த ஒரு மலையாள வாடை இருந்தாலுமே அந்த கேரக்டரோட நீங்க பார்க்கும்போது அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு நபர் தான் உங்களுக்கு மைண்டுக்கு வருவாரு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்திருக்காரு செம்பன் வினோத். மூணாவது, தீபாக்கா பிளே பண்ண பொட்டு கேரக்டரும் ஆவரணம் அப்படிங்கிற கேரக்டர் பிளே பண்ண ஜானகி சுரேஷ், இவங்க 2 பேரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தோட ஒன் ஆஃப் த மெயின் பில்லரே. மாமியார்கள் 2 பேரும் சேர்ந்தா எந்த மாதிரி குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்கிறதுக்கு சாத் அவங்க நம்ம ரியல் லைஃப்ல இருக்கிற மாமியார்கள் மாதிரியும் நடிச்சு கொடுத்துருக்காங்க தீபாக்காவும் ஜானகி சுரேஷும். இதை தாண்டி படத்தோட பாசிட்டிவ்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட கண்டென்ட் அண்ட் ஒரு 2 பேர் இருக்காங்க, அவங்கள பத்தி நான் நெகட்டிவ்ஸ்க்கு அப்புறம் பேசுறேன். முக்கியமா இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்னன்னா, நிறைய ஆடியன்ஸுக்கு இந்த படத்தோட கனெக்ட் ஆயிப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஏன்னா சண்டை போடுறாங்க சேர்ந்துக்கிறாங்க சண்டை போடுறாங்க இப்படின்னே ஒரு ஸ்டோரி லைன் போயிட்டே இருந்தா என்னத்தையாவது ஒரு முடிவு சொல்லி தொலைங்க அப்படிங்கிற ஒரு டிஸ்டர்பன்ஸ் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல இருக்கு. அண்டு கத்திக்கிட்டே இருக்காங்க எல்லா கேரக்டர்ஸுமே. ஒரு கட்டத்துல விஜய் சேதுபதி அந்த படத்துல இருக்கிற சில கேரக்டர்ஸ் எல்லாம் மட்டும்தான் கத்திட்டு இருப்பாங்க. திடீர்னு நித்யா மேனன் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. காதெல்லாம் ஒரே வலிங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சத்தம் போட்ட படங்கள்லாம் பார்த்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க் ஆண்டனி, குட் பேட் அக்லி, இந்த மாதிரி ரொம்ப சவுண்டியான பிலிம்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க. பட் ஆனா அந்த சவுண்டு படத்தோட கண்டென்ட்டோட இருக்கிறத தாண்டி ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணாது. இது என்னன்னா லிட்டரலி திட்டுறாங்க, அந்த மனுஷனுக்கு இருக்கிற கோபத்தை வெளிப்படுத்துறது மூலியமா கத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்படி கத்தி பேசினாதான் அந்த சீன்ல இருக்கிற இன்டென்ஸ் தெரியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி நரேஷனை மட்டும் மாத்தி வேற மாதிரி ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா நீட்டா இருந்திருக்கும். படத்திலே ஒரு சீன், ஒரு குழந்தை தூங்குது, சத்தம் போட்டு பேசாதீங்க அப்படின்னு. ஆடியன்ஸ் ஒரு 500 பேர் குழந்தையா இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் படம் டப்பிங் பண்ணும்போதோ இல்லை எடுக்கும் போதோ தெரிஞ்சிருந்தா இந்த ஒரு மிஸ்டேக் படத்துல இருந்திருக்காதோ அப்படின்னு ஒரு தாட் எனக்கு. மற்றபடி டைரக்டர் பாண்டியராஜ் சார் படங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த படம் ஒரு ஆவரேஜ் ஃபிலிம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபுல்ஃபில்னஸ் படத்துல கொடுத்துட்றாரு வெளியே வரும்போது. பட் ஆனா அது எப்படி இருக்குன்னா, போதுண்டா சாமி முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் ஸ்டேட்லயும் இருக்கு. எண்டிங் நல்லா இருக்கு, ஆனா அதுக்கேத்த ஒரு ஸ்டோரி நரேஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்குமே இப்படிங்கிற 2 கெட்ட தாட்டா படம் பார்த்து முடிச்சுட்டு போகும்போது எனக்கு தோணுச்சு.
மற்றபடி ஒரு நல்ல என்டர்டெய்னர், ஃபேமிலியோட நீங்க போய் பார்க்கலாம். வல்கரான சீன்ஸ் எதுவுமே இல்ல. பாடி ஷேமிங் காமெடிஸ் எல்லாம் படத்துல இல்ல. ஒரு நல்ல கதை, உறவுகள் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லாம நேச்சுரலா நான் பக்கத்து வீட்டுல புதுசா கல்யாணமான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு எந்த மாதிரி சண்டை வரும் அப்படின்னு நம்ம மைண்ட்ல நினைச்சிட்டு இருப்போம்ல, அதை முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் டு ரியாலிட்டிக்கு இந்த படம் தலைவன் தலைவி மூலியமா டைரக்டர் பாண்டியராஜ் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. அண்ட் ஒரு 2 பேர் முக்கியமான மென்ஷன்ஸ். ஆகாச வீரனா நடிச்ச விஜய் சேதுபதி, அரசி ஏகே பேரரசியா நடிச்ச நித்யா மேனன். இவங்க 2 பேரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ், கதை இவங்களை சுத்தி தான் நான் வந்துட்டே இருக்கும். அந்த ஒரு ஒன் மேன் ஷோ ஹேண்டில வந்து ரொம்ப அழகா கேரி பண்ணி 2 பேருமே நடிச்சிருந்தாங்க. அண்ட் சில இடங்கள்ல நித்யா மேனன் கூட வந்து நிறைய படங்கள்ல ரொம்ப ஓவர் ஆக்டிங்கா நடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எனக்கு பர்சனலா அந்த மாதிரி ஒரு படத்துல கூட ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி வந்து தெரியல நித்யா மேனன். ஆனா இந்த படத்துல ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் விஜய் சேதுபதி ஒரு சில இடங்கள்ல ஓவர் த லைன் மேல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நடிச்சிட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அது படத்தோட கேரக்டரே அந்த மாதிரி இருக்கிறங்காட்டி அப்படி தோணுச்சா, இல்ல அது ஓவர் ஆக்டிங் தானா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஸோ இதைத்தான் இந்த தலைவன் தலைவியில ஒரு ஸ்பாய்லரே எல்லாமே சொல்லணும்னா இந்த ரிவ்யூல என்னால சொல்ல முடியும். மற்றபடி தியேட்டர்ல ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்கலாம். டியூரேஷனும் கொஞ்சம் கம்மி தான் இந்த படம். ஒரு நீட்டான ஒன் டைம் என்டர்டெய்னர். இந்த தலைவன் தலைவி படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 50 மார்க்ஸ் தாராளமா தருவாங்க. தலைவன் தலைவி ஹோல்ஸ் வெரி ஜென்யூன் ஃபேமிலி கண்டென்ட், பட் இட் லேக்ஸ் இன் இட்ஸ் ஸ்டோரி டெல்லிங். அண்ட் நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பை. நான் வரேங்க.